இங்க ஒருத்தன் கார்ல வந்திருப்பான். சடனா எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த இடமே ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸால மூடி இருக்கும். இவன் கையை வச்சு பார்த்தா அந்த கை ரேகையே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மேல ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு. சடனா அது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சுவலா அது எல்லா இடமே க்ளோஸ் ஆயிருக்கு போல. இவங்களுக்கு அது தெரியாம அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சிட்டிக்கு வெளிப்புறத்துல ஒரு சென்டரான இடத்துல மட்டும் இந்த கண்ணாடி கிளாஸ் வந்திருக்கும் போல. அந்த நேரம் பார்த்து வேகமா ஒரு வண்டி வருது. இவன் வேகமா ஓடி முன்னாடி போய் நிக்கிறான் பாருங்க. அந்த டிரைவர் இறங்கி ஓடி வந்து இவனை அடிக்க வரான். அதுக்கப்புறம் தான் அவனும் ரியலைஸ் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாருமே பதட்டத்தோட இருப்பாங்க. இந்த கண்ணாடி கிளாஸ் இந்த சைடு மட்டும் தான் இருக்கா இல்ல சிட்டிக்கு ஆப்போசிட் சைடு இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக கண்ட்ரோல் ரூம் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இந்த கார்ல வரவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம வேகமா வந்திருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல வந்த ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே பிரேக் போட்டுறாங்க. உடனே அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து அந்த பொண்ணுங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா சைடும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரிய வருது. அங்க ஆக்சிடென்ட் ஆன எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க.